எல்லா கோயிலையும் சொன்னாங்க நீங்க பிள்ளைய மட்டும் கவனமா பாருங்க, பிள்ளை 18 வயசு மட்டும்தான் இருக்கு. 18 வயசு மட்டும்தான் இருப்பாங்க. ஆஸ்பத்திரி அப்படித்தான் 18 வயசு பிறகு இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் சொன்னாங்க. நான் ஆக்கள்கிட்ட வாய் வந்து சொல்றல என் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மக்களாக்களுக்கு இந்த உடமையாலும் ஒரு சில இடத்தை ஒரு நாளைக்கு வரைக்கும், காலில் ஒரு நாளைக்குண்டா, கையில் ஒரு நாளைக்கு அழுத்து இல்லாமல் என்ன சொல்றது தெரியும் எனக்கு. அவ சொன்னாங்க இன்னொரு ஆப்ரேஷன் இருக்கு, அவக்கு முதல் ஆப்ரேஷன் பண்ணதுல கிளீன் பண்ணல. ஏன்னு சொன்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள என்னையும் கொண்டு போனாங்க. பிள்ளைக்கு வேலை செய்யும் போது நான் கத்திட்டேன். நான் ஒரு வேலையும் போராக்கள் மாதிரி கழிச்சு பார்க்க மாட்டேன். அதால எனக்கு இந்த நிலம் வேண்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ என்னோட வீடியோஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் என் வீடியோஸை டிக்டாக்கில், ஃபேஸ்புக்கில், முக்கியமாக யூடியூப்பில் தான் ஃபுல் வீடியோ போடுறேன். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில், டிக்டாக்கில் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் யூடியூப்பில் அவ்வளோ பேரும் இப்போ ஃபேஸ்புக்காக சரி, டிக்டாக்காக சரி, அதுகளில் வியூஸ் போகிற அளவுக்கு யூடியூப்பில் போடல. அதுக்கான காரணம் என்னென்னு தெரியலை. அதே வீடியோ தான் யூடியூப்லேயும் போடுறேன், ஃபேஸ்புக் டிக்டாக்கில் போகிற வீடியோஸ் தான் போடுறேன். ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன், பார்ப்போமே, முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இப்படி நானும் நேற்று நைட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோஸுக்கு கீழே ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. ஒரு புல்லோட பார்த்தேன். அந்த புல்லோட தலையில் இப்படி ஒரு கோடு, தையல் போட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு கோடு ஒன்று இருந்தது. அப்போ நான் அந்த யார் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களோட ஐடிக்கு போயிட்டு நான் மெசேஜ் போட்டேன், சொல்லுங்கன்னு போட்டேன். அப்போ அதுக்கு அந்த பிள்ளையோட வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலேயே சரியான ஒரு வேதனை தரக்கூடியதாக இருந்தது. அப்படி தலையில் பாதி இல்லாத மாதிரி, தலையில் பாதியை அப்படியே வெட்டி எடுத்த மாதிரி தையல் போட்டிருந்தது. அப்போ பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து என்னடான்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்களே சொன்னாங்க இப்படியான ஒரு நிலையில் எங்களை தங்கச்சி இருக்கு, அப்போ வந்து பார்த்து உதவி எடுத்து தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ உடனே வந்திருக்கிறேன் நம்மளோட விட்ட. இப்போ நான் நிற்கிறது இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். ஓகே தானே, இப்போ பார்த்தாலே தெரியுது வளைச்சி ஃபுல்லாக முந்திரியும் காடாக தான் இருக்குது. இங்கே வந்து மேலே கொல்லி எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கொல்லியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்கள இடத்தை பார்ப்போம். அங்கே ஃபுல்லாக இவங்க தொங்கல் இருக்கிறாங்க போல். ஃபுல்லாக அங்கால முந்திரியும் காடாகத்தான் இருக்கு. அடுத்தது கோழியும் வச்சிருக்கிறாங்க. சேவலன்னு நினைக்கிறேன், அந்த பான் கோழின்றது அது போல். சொன்ன மாதிரியே தான் ஃபுல்லாக ஒரு முந்திரியும் காடு. சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக முந்திரியும் காடாத்தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இவங்க அந்த கொல்லிகள் பார்த்தாலே தெரியுது, அந்த கொல்லி கட்டையெல்லாம் வச்சுருக்காங்க. இஞ்சால போய் தான் கொல்லி எடுப்பாங்க போல். இப்போ இப்படி தானே, இப்போ நிறைய பேர் ஏற்கனவே நிறைய லிஸ்ட் ஒன்று இருக்குது உதவி திட்டங்களை செய்கிறதுக்காக நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் நான் என் கொப்பியில் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் நேற்று அந்த புல்லோட வீடியோ பார்த்ததுலேருந்து இன்றைக்கு இதுதான் கட்டாயம் எடுக்கணும் என்ற மாதிரி இப்போ அவங்களோட வீட்டு தான் வந்திருக்கிறேன். இப்போ அந்த பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது மற்றும் அந்த பிள்ளைக்கு என்னென்ன உதவி தேவைன்னு நம்ம கேட்போம். அவங்களோட அம்மாவும் அவங்களோட அப்பாவும் இருக்கிறாங்க. ரொம்ப வயசு போன ஆட்கள் தான் அவங்களோட அந்த பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. உள்ள வந்து மகள் இருக்கிறாங்க உள்ள என்ன?
சின்ன பிள்ளைல நிக்கிறாங்க. யார் அவங்கலாம்? இது மகள் மகன், அது ஒரு மகள் மகன். இல்லைங்களா? இந்த மைக் ஒன் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு மாட்டி வருந்தாங்களா? அடுத்த மாட்டிட்டா நீங்க பேசுறது வேண்டும். ஓகே, இது ஒரு மகள் மகன். மகன். ஓகே, இது மகன். இது மகளா? ஓகே. இவங்க அப்பாவும் மோசம் போயிட்டாரு, இவங்க அப்பாவும் மோசம் போயிட்டாரு. 2 பேருக்கும் அப்பா இல்ல. அவங்க அம்மா 2 பேரும் தோட்டத்துக்குள்ள வேலைக்கு போயிருக்காங்க. தோட்டத்துக்குள்ளயா? எத்தனை வயசாக்கள்? அவங்க ஒரு ஆளுக்கு 30 வயசு, ஒரு ஆளுக்கு 28 வயசு. இளம் வயசுலயே கணவர் இறந்துட்டாங்க. என்னென்ன இருந்தாங்க? இவங்கடப்பா தூக்கு போட்டு மோசம் போயிட்டாரு. 1.5 வருஷம். இவங்கடப்பா 1.5 வருஷம். 1 வருஷம் 2 மாசம். 1 வருஷம் 2 மாசம். இவங்கடப்பா மோசம் போய் இன்னும் 4 மாசம். என்ன மாசம்? தண்ணியில தான். தண்ணியில? கடல்லையா? ஆத்துல. அவரு மோசம் போயிட்டாரு. 2 பேரும் எங்கள்ட்ட இருக்காங்க. 2 பேரும் இங்க இருக்கிறாங்க. உங்களோட 2 மகள்களையும் இந்த வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடுகள் இல்லையா? ஒரு ஆளுக்கு வீடு இருக்கு, அவ தனியே தானே. அதனால உங்களோட இருக்காங்க. 3 பிள்ளைகள் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு 2 ஆம்பளை பிள்ளைகளும். அவங்க ஸ்கூல் போறாங்க. இவரோட இன்னொரு பொடியன் இருக்காரு, அவரும் ஸ்கூல் போறாரு. உங்களோட இன்னொரு மகளுக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள். ஒரு ஆள் சின்ன ஆள், அடுத்த ஆள் 4ஆம் ஆண்டு ஸ்கூல் போறாரு. 4ஆம் ஆண்டு. எனக்கு இப்ப வந்தது அப்புறம் தெரியும். நேற்று உங்களோட இன்னொரு மகள் எத்தனை பேர் உங்களுக்கு பிள்ளைகள்? 9 பேர். 9 பேர். 9 பேரா? எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்? எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? 2 தான் ஆம்பளை பிள்ளைகள். மிச்சம் 7 பேரும் பொம்பளைகள். எல்லாரும் கல்யாணம் கிடைத்தாங்களா? இதுல இந்த மட்டும்தான். ஓகே. உங்களோட கடைசி மகளுக்கு தான் இப்ப ஒரு வருத்தம். என்னம்மா நடந்தது? நேற்று பேஸ்புக்ல உங்களோட இன்னொரு மகள் தான் எனக்கு கமெண்ட்லயே போட்டாங்க உங்களோட மகளோட போட்டோவை. மூளையில கட்டியன்றான் ஆபரேஷன் பண்ணாங்க. ஆபரேஷன் பண்ணி அது கொஞ்சம் நல்லா வந்தது. நல்லா வட்டை போட்டிருக்காங்க. ஓகே. இப்ப திரும்ப ஆபரேஷன் ஒன்று இருக்காம இன்னொரு ஆபரேஷன் கிளீன் பண்ணலையா அவங்க ஃபுல்லா. அப்படி சொல்லி திரும்ப ஆபரேஷன் பண்ணி அந்த ஓடு பாதி கலட்டினாங்க. ஓகே. இப்ப முக்கியமா உங்களோட தலையில ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. இப்ப நம்ம அடுத்த கட்டமா அதை பேசுவோம். இப்ப 2 பேரு பிள்ளைல இப்ப நீங்க பாக்குறவங்க வேலைக்கு போனா ஐயாக்கு எத்தனை வயது? உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 60. ஐயாக்கு விலங்குல 67. வீட்டுல இருக்கிற என்ன தொழில் செஞ்சீங்க நீங்க? கூலி தொழில் செஞ்சீங்க. 67 வருஷமா கூலி தொழில் செஞ்சுதான் உங்களோட 9 பிள்ளைகளையும் வளர்த்தீங்க. அதுல எல்லாரும் கல்யாணம் கட்டிட்டாங்க. கடைசி பிள்ளைக்கு தான் அந்த நிலைமை. இப்ப கை இந்த காலுமே இந்த பக்கம் அப்படியே அதுக்கு இந்த பார்ஷவாதம் மாதிரி கையால் முடக்கி அப்படித்தான் இருக்கு. ஒன்றும் செய்யல. எப்ப வந்தது? தை மாதம் 22ஆம் தேதி இந்த வருஷம் ஆரம்பிச்சேன். அப்ப நீங்க கூலி தொழில் செஞ்சுதான் உங்களோட 9 பிள்ளைகளையும் வளர்த்துருக்கீங்க. அதுல 7 பொம்பளை பிள்ளைகள். 7 பொம்பளை பிள்ளைகள்ல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இப்ப 18 வயசாம. 18 வயசுல இப்ப ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் கணவர் இழந்துட்டு இருக்கிறாங்க. மிச்சம் எத்தனை பேர்? 4 பேர் போல. என்ன 4 பேரும் ஓகேவா? அவங்க கல்யாணம் கட்டித்தவங்க அவங்க வேற இருக்காங்களா? அப்படி என்ன? அப்ப 2 ஆம்பளை பிள்ளை அவங்களும் கல்யாணம் கட்டித்தாங்களா? ஓகே. அப்ப இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்போதைக்கு? 2 பேரு பிள்ளைகள், 2 மகள், இன்னொரு மகளோட வார்த்தைக்கார மகளோட. அப்ப 3, 5, 7 பேர் இருக்கிறீங்க. என்ன 7 பேர். ஓகே. இப்ப இப்படித்தானே அவங்க இந்த பிள்ளையை பார்த்த உடனே வந்தேன் நான். உடனே உதவி எடுத்து கொடுப்ப கொண்டு போட்டு வந்தேன்னா நம்ம வெளியில இருந்து பேசுவோம். மகளையும் வீடியோல காட்டுத்தானே வேணும். என்ன தூங்குறாங்களா? காட்டுவோம். மகள் தூங்குறாங்க. கொஞ்சம் ஒழுங்குமா? அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா அப்படி நம்ம எழுப்புற இதெல்லாம்? அவ இரவையில தூங்க மாட்டாவே. இரவையில தூங்குற இல்லையா? நிமிந்து பாருங்கம்மா.
பேசுற எல்லாம் கிழங்கு நம்மள மாதிரிதான் எல்லாம் விலங்கும் எல்லாம் பேசுவாங்க. கொஞ்ச நேரத்தால அவங்க பேசுறது மறந்துடுவாங்க. இது கோமாவில் அப்படி இருந்தவையா? இல்ல 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 சுயநிலவு இல்லாம மாதக்கணக்கில் அப்படி இருந்தவையா? இல்ல என்ன? ஓகே. இப்ப இப்படி தங்கச்சி இந்த நிலைமையில இருக்கிறாங்க. அவைக்கு என்ன நடந்தது, எப்போ இந்த வருத்தம் ஆரம்பிச்சுலாம் நம்ம வெளியில இருந்து பேசுவோம். சரியா? சரி, ஓகேம்மா. இப்ப உங்களுக்கு 9 பிள்ளைகள். என்ன 9 பிள்ளைகள்ல 7 பொம்பளை பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு? ஒரு ஆளுக்கு 40 வயசு. 40. பெரியாக்கள் எல்லாரும் 2 பேரும் கல்யாணம் கட்டிட்டாங்க. இப்ப கடைசி பொம்பளை பிள்ளைதான் இவ. இப்படி ஒரு தலையில இப்படி ஒரு வருத்தம் ஒன்று என்ன எப்ப வந்ததும்மா? என்ன நடந்தது? அது 9ஆம் ஆண்டு படிக்கும் போது தலைவலிதான் வந்தது. அப்ப அது வரைக்கும் நம்மள நல்லதான் இருந்தாவோ. அப்ப 9ஆம் ஆண்டு படிக்கும் போது தலைவலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு மருந்து எடுத்தேன். எக்ஸ்ரே பண்ணி பார்த்தோம், ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப எல்லாரும் கோயிலுக்கு அங்க எங்கும் கொண்டு போனேன். அவங்க சொன்னாங்க இது சரி வராதுன்ட்டு. என்ன வருத்தம் ஒண்ணு சொல்லலையா? இல்ல, ஒரு இடமும் என்ன வருத்தம் சொல்லல. அப்படி சொன்னாங்க டாக்டர் மாதிரி சொன்னா. டாக்டர் மாதிரி தான் அதுக்கு மிஞ்சி எல்லாம் பார்த்து அங்க ரெட்டினபுரைக்கு போய்த்தான் மூளையில கட்டிட்டு சொல்லி ஆபரேஷன் பண்ணாங்க. அப்ப மூளையில கட்டி இருந்திருக்கேன் கட்டி என்று ஆபரேஷன் பண்ணி அந்த மூளையில கட்டில இருக்கிற இந்த தண்ணி கழிவு தண்ணி வடிக்கிறதுக்கு வட்டை போட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருந்தாவும். 9 நாள் ஐசியூல கிடந்திருக்கா. 10 நாள் ஆரம்பத்துல 9ஆம் ஆண்டு படிக்கிறப்ப. 9ஆம் ஆண்டு படிக்கிறப்பதான் அவருக்கு அந்த வருத்தம் வந்துச்சு. தலைவலியில பிறகு நான் இங்க மருந்து எடுத்து கொடுத்து சரி வரல. பிறகு 11ஆம் ஆண்டு 2 மாசம் ஸ்கூல் போன மாதிரி நான் அங்க ரெட்டினபுரை கொண்டு போய் 11ஆம் ஆண்டு மட்டும் படிச்சிருக்கேன். படிச்சேன். 9ஆம் ஆண்டுல ஆரம்பம் அவைக்கு வருத்தம் பண்றது வர ஆரம்பிச்சது. பிறகு 11ஆம் ஆண்டு ஸ்கூல் போகக்குள்ளான் அவருக்கு இந்த வருத்தம் விரத்து கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி வட்டை போட்டாங்க. அப்ப 18 வயசுன்னு சொல்றீங்க. என்ன இப்ப கிட்டடிலாம் உரத்துறீங்க? அப்ப திரும்ப கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி 2 மாசம் தான் ஸ்கூல் போனாங்க. 11ஆம் ஆண்டு பிறகு கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி வட்டை போட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு பிறகு சொன்னாங்க திரும்ப கிளினிக் போய் வந்தோம். மாசம் 2-3 கிளினிக் போவோம். அவ சொன்னாங்க இன்னொரு ஆபரேஷன் இருக்கு. அவக்கு முதல் ஆபரேஷன் பண்ணதுல கிளீன் பண்ணல. ஏன்னு சொன்னா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்னையும் கொண்டு போனாங்க. பிள்ளைக்கு வேலை செய்யும் போது நான் கத்திட்டேன். அப்ப திரும்ப என்ன கொண்டு வழியில வச்சுதான் அவங்க சொன்னாங்க புல்லா கிளீன் பண்ணல, திரும்ப இன்னொரு ஆபரேஷன் இருக்கு பிள்ளைக்கு. அப்ப நீங்க கத்தினதால கொஞ்சம் ஒழுங்கா நடக்கல. அவங்க என்னையும் கூட்டிட்டு போய் இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது தானே. அது திரும்ப ஆபரேஷன் பண்ணி கட் பண்ணதெல்லாம் பார்த்ததா? நேரத்தோட பெரிய அப்பயே கூட்டிட்டு போறோம் உள்ள. அப்ப நீங்க பார்த்ததால கத்திட்டீங்க. திரும்ப இப்ப இந்த ஒரு சித்திரைக்கு முதல் ஆபரேஷன் பண்ணிதான் தரிய ஓடு கலட்டினாங்க. அப்படியே கலட்டி அவங்க ஐசியூல வச்சிருக்காங்க. திரும்ப உள்ள இருந்து கட்டியெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்ப இதுக்கு பிறகும் என்ன வருத்தம் அவைக்கு? இப்ப அதுக்கு பிறகு ஏலாது நடக்கிறது. இந்த கண் பார்வை ஒன்று விளங்காது. கண் பார்வம் இல்லையா? ஒரு கண் பார்வை விளங்காது. அப்ப சாப்பாடு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. அப்ப அவங்க சொன்னாங்க உப்பு காணாது, சீனி காணாது, எல்லாம் கொடுங்க. இப்ப சீனி கூட கொடுங்க, உப்பு அவக்கு அந்த பக்கெட் உப்பு வாங்கி அவக்கு வேறையா கொடுக்க சொல்லி. இப்ப நான் அப்படியெல்லாம் கொடுத்தேன். உப்பு கச்சம்மா எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தேன். எனக்குலையும் வசதி இல்லை அப்படி கொடுக்கறதுக்கு. இப்ப இருக்கிற மாதிரி அங்க இருக்கும் போது மகள் நல்லா பார்த்தாவும். இங்க வந்து எப்ப வந்தீங்க நீங்க? இங்க வந்து இப்ப சித்திரை மாதம். இங்க குடி வந்தது சித்திரை மாதம் தானா? இல்ல, நான் இங்க வந்து இந்த வீட்டு குடி வந்து கண்ணால். இது உங்களுக்கு என்ன இந்த வீட்டு திட்டம் மூலமா தான் கிடைச்சது? வீட்டு திட்டம் மூலமா தான் கிடைச்சது. இந்த வீட்டுக்கு எப்ப குடி வந்தீங்க? இதுக்கு வந்து நான் இப்ப ஒரு 8 வருஷம். இப்ப எங்க இருந்தீங்க நீங்க? இங்கதான் இருந்தேன். அப்ப மகள வீட்டு இருந்து இங்க வந்ததா? இங்க இருந்து மருந்த உரத்து தான் அங்க கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணேன். ஆபரேஷன் பண்ணிதான் திரும்ப இப்ப சித்திரை தான் நான் இங்க வந்தேன்.
ஹாஸ்பிட்டல்லாம் அங்க ஹாஸ்பிட்டல்ல மகள கல்யாணம் கட்டிருக்காவு எங்க பலாங்குடையில. அங்க இருந்து ஓகே ஓகே அதான் விலங்குல நீங்க சொல்லதால விலங்குல அவதான் கொண்டு வச்சிருந்து பார்த்தாவு நல்லா. ம். பார்த்து இப்ப இவருக்கும் கையும் காலும் மேலாகுதானே, அதால நான் இங்க வந்துட்டேன். இப்ப இப்படித்தானே இப்ப இந்த முடியெல்லாம் இப்ப கட் பண்ணதுக்கு வருத்தம் மாறதுக்கு முதல் முடியல நீளமா முடி அப்படி இருந்தவங்க அதுக்கு பிறகு அந்த முடியெல்லாம் கட் பண்ணி மொட்டை அடிச்சு போட்டு ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. மொட்டை அடிச்சு போட்டு ஆபரேஷன் பண்ணி இப்ப நாங்க முடி வளர வளர வெட்டிடுவோம். அப்படி சொல்லிருக்காங்களா? ஏன்டா வளர்ந்தாவுக்கு தலையில பேனது பிடிச்சா கரைச்சல் தானே, அதுக்காக நாங்க வளர வளர வெட்டிடுவோம். வெட்டிடுவீங்க. இப்ப இதுக்கு பிறகு அவைக்கு ஏதாச்சும் சிகிச்சைகள் இருக்கா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா வைக்கல இல்ல. இதுக்கு இப்ப இந்த ஓடு வைக்கிறதுக்கு இந்த பாதி இது வைக்க. அப்ப தலையில அந்த ஓடு தலை ஓடு இல்லையா? இல்ல இந்த பாதி இல்ல, இந்த பக்கம் பாதியில இல்ல. இப்ப மூளைக்கு மேல இந்த தசை மட்டும் தானே. இது இவ்வளவும் இல்ல, இந்த விடத்தால இவ்வளவும் இல்ல. இது இப்ப அவக்கு வீங்கி இருக்கு. வீங்கி இருக்கா? அவக்கு இதுல இந்த வீக்க தண்ணி நின்றா இது இப்படி இருக்கும். இல்லாட்டி அது அப்படியே உள்ளுக்க போய் அடிக்கும் போதே அந்த குழுங்க இந்த இது இப்படி தண்ணி அது இப்ப நார்மலா வந்து ஏதாச்சும் அடிபட்டாலும் கூட பாதிப்பு அதானே. அதால நாங்க கொஞ்சம் பாதுகாப்பா தான் வச்சு கொள்ளணும். கிட்ட நாங்க புள்ளையில உடையலாது இவக்கு கொஞ்சம் தலையிலயும் இப்படி நல்லா நீங்க தொடும்போது கூட இந்த தண்ணி உள்ளுக்குள்ள இந்த பலூன்ல கைய வைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப குளிக்க வாக்க முழுவாக்கக்குள்ள நாங்க இந்த தலைக்கு நான் தேய்க்க மாட்டேன், நான் வெயிட்டே தேய்க்க சொல்லுவேன். மேலெல்லாம் நான் தேய்ச்சி குளிக்க வாப்பேன். காலையில முழுவாகத்தான் நான் அப்படித்தான் டெய்லியும் அப்படித்தான் செய்வேன். நான் சாப்பாடும் தீட்டி தான் விடுவோம். அள்ளி சாப்பிட கொடுத்தா பெருசா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் அவருக்கு தீட்டி போட்டுதான் நாங்க சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுற என்ன சோறு தான்? சோறு சோறு தான் குடுக்க சொல்லி தான் சொன்னவங்க. எனக்கு அப்படி வசதி இல்ல. இந்த ஆபரேஷன் பண்ணா நல்ல சாப்பாடு சாப்பாடு குடுக்க சொன்னவங்க. எனக்கு அப்படி வசதி இல்ல. அதனால இது வார மாதிரி என்னதை நானே கொடுத்து கொள்வேன் சாப்பாடு. அதுதானே. இப்ப நீங்க ஆபரேஷன் இன்னும் பண்ணி ஓடு வைக்கணும். ஓடு வைக்கணும். அதுக்கு என்ன செலவாகும்னு சொல்லிருக்காங்களா இல்ல மருத்துவமனையாலே செஞ்சுதாரன்னு சொல்லிருக்காங்களா? அவங்க செஞ்சுதாரன்னு சொன்னாங்கதான். எனக்கு கொஞ்சம் என்ன பயமா? ஏன்னு சொன்னா அவருக்கு வந்து 18 வயசுக்குள்ள கொஞ்சம் ஒரு பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனை? அதனால எனக்கு இத கொண்டு போய் பண்றது பயமா இருக்கு. என்ன பிரச்சனை? அந்த 18 எல்லா இடமும் சொன்னாங்க. 18 வயசு மட்டும் நீங்க 18 வயசு முடிய போகுதுன்னு சொல்ல. இப்ப 1ஆம் மாசம் வருதுன்றா எனக்கு சரியான பயம். அது வரைக்கும் நல்லா பாக்கணும், பாதுகாப்பான்ற மாதிரி. எல்லா இடமும் அதுதான் சொல்லுவாங்க. எனக்கு ஆஸ்பத்திரியா அதுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிள்ளைய கவனம் பாருங்க. இப்ப நேற்று முந்த நாள் ஒரு இடத்த சொன்னாங்க. ஒரு இடத்துண்டா இந்த டாக்டர் கிளிங்காட் இந்த கொப்பி சாமான கொடுத்து அனுப்பிட்டு அவரும் சொல்லி இருந்தாரு பிள்ளைய கவனம் பார்க்க சொல்லி. 18 வயசுல கூடாது கூட அவட இந்த நம்ம சமயத்துல கிரகப்படன் அதான் சொல்றீங்க. ஒரு சத்து உண்டு. சத்து சத்துண்டா இந்த இடத்தத்து சொல்லுவாங்க. அது ஒன்று அதான் கொஞ்சம் பயம். அத பெருசா எடுத்து காட்டிக்கிறோம்ல நாங்க. இப்போதைக்கு 18 வயசு நடந்து முடிய வரைக்கும் நல்லா பார்க்கணும், நல்லா பார்க்க சொல்லிட்டாங்க. அதுக்கு 19 வந்தா ஒரு பிரச்சனை இல்லையாமா? இப்ப 5 மாசம் போயிட்டு இன்னும் 1ஆம் மாசம் வந்தா 18 வயசு முடியுது. அது வரைக்கும் அதுக்கு பிறகு பரவாயில்ல. அதுக்கு பிறகு நீங்க பரவாயில்லன்றதுக்கு என்ன சொல்றது தெரியும் எனக்கு. நான் அதை விரிச்சா ஒரு இடையும் ஒன்றும் கதைச்சிக்க மாட்டேன். இப்ப தெளிவா எங்கள்கிட்டயும் தெளிவா சொல்றீங்களா இல்ல நிறைய விஷயங்கள் மறைச்சு சொல்றீங்களா எங்கள்கிட்ட?
அது மட்டும் நான் நல்லா பார்க்கணும் பிள்ளை. அதான் ஓகே. நீங்க 18 வயசு 18 வயசு அது வரைக்கும் நல்லா பார்க்கணும். 19 நடந்தது பிறகு ஓகே நல்லா அதுக்கு பிறகு ஒரு இதுவும் இல்லை. அந்த விழாவுக்குள்ளேயும் அவட அந்த இது கூடாது. கோயில்ல போய் கேட்டு மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கு ஆரம்பத்துல நான் இந்த உப்ரசம் பண்ண முந்தி நான் கோயில் வழியே போய் ஓடி ஓடி எல்லா கோயிலுக்கும் போய் கேட்டேன். எல்லா கோயிலையும் சொன்னாங்க, நீங்க பிள்ளைய மட்டும் கவனமா பாருங்க, புள்ள 18 வயசு மட்டும்தான் இருக்கு. 18 வயசு மட்டும்தான் இருப்பாங்க. ஆஸ்பத்திரியில அப்படித்தான் 18 வயசு பிறகு இருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் அப்படித்தான் சொன்னாங்க. நான் ஆக்கள்கிட்ட வாய் வந்து சொல்றேன், என் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் மக்களாக்களுக்கு. அவைக்கு டாக்டர் அந்த நேற்று இந்த நாள் சொல்லி அனுப்பியிருந்தாரு. அவகிட்ட வச்சு ஒன்றும் கதைக்க பேச போனாராம், ஜோசிக்கோட போனாராம், கவனா பார்க்கட்டான். உங்களை மருமகள் போன வக்கலையும் காட்ட எடுத்தது அதை சொல்லியிருந்தாரு. ஜிஎஸ் ஒரு சைன் வாங்கி கொண்டு வர சொன்னவங்க டாக்டர்கிட்ட, அதுக்கு அனுப்பினேன். சொன்னாராம் கவனம் புள்ளண்டு யோசிக்க விடவனாம், பிள்ளைய தனிய விடவனாம் மட்டும்தான். இப்ப நானுவே விட்டு எங்கையும் போகல. இந்த பிள்ளைகளையும் 2 பேரையும் நான் பார்க்கணும். இவையும் ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி தான் நான் பார்க்கணும். விட்டுட்டு நான் எங்கேயும் போகல. எங்க போறோம்டா இந்த பிள்ளைகள் அதுகள் வேலையால நின்று அதுகள் ஒரு நாளை போய் பார்க்கணும். இது வரைக்கும் அவைக்கு தெரியுமா? அதுக்கு அவைக்கு எதுக்கையும் சாத்திரம் சொல்றார்கள் வந்து கை பார்த்த உடனே உடனே முகத்தை கை பிடிச்சி பார்க்க மாட்டாங்க. பார்த்த உடனே சொல்லி போடுவாங்க, நீ எண்ணி கணக்கு வச்சுக்கொள்ள என்னட்டு எல்லாரும். இஞ்ச நம்பிக்கையெல்லாம் அழுது நான் அங்க விளாங்குடையிலையும் கேட்டேன். அவர் வந்தவர் பிள்ளைய பார்த்த உடனே சொன்னாரு, நீ எண்ணி கணக்கா வச்சுக்கொள்ள. அதுதான் பெருசா இல்லாட்டையும் நான் பிள்ளைய பத்தி தான் கதைப்பேன். அந்த மனசுக்குள்ள இருந்தாலும் நான் வெளிக்கிறது கதைக்கிறேன். இப்ப யாருக்கும் தெரியாது. நான் அதெல்லாம் தனியா இருந்து யோசிப்பேன். மகளுக்கு எல்லாம் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன செய்வாங்க, யாரும் ஒண்ணும் செய்யல. இப்ப என்னட்டு சொல்லல, இப்படி எல்லாம் சொல்லல. போட்டோ காட்டி இப்படி நிலைமையில இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பாட்டை கொடுங்க, நல்லா பாருங்க. வரைக்கும் பிடிக்கிற வரைக்கும் பாக்குறதுக்கும் எனக்கிட்ட அப்படி வசதி இல்லை. நாங்க அண்டை கண்டாட உள்ள அண்டை கண்டாட இந்த பிள்ளைகள் கொண்டு வர்றதான் நாங்க சாப்பிடுறோம். பக்கத்தாக்களுக்கும் அது நம்மட வீட்டு நடக்கிறோம், நமக்கு தண்ணி தெரியும். அவைக்கு தெரியுமா? அவைக்கு புரியாது. அவைக்கு தெரியும். அவ சொல்லுவா, அவ நீங்க யோசிக்காதீங்கன்னா அவ சொல்றான். அவைக்கும் தெரியும். நீங்க யோசிக்காங்க, நீங்க என்ன கரெக்டாங்கலாம் சொல்லுவோம். பேசுவா அவ பேசுவா. நான் பேசுவா. அவட்ட இப்படி கேட்கலாமான்னு தெரியல எனக்கு. நீங்க வேற பேசுங்க, பேசுவா. அவ நல்லா பேசு, நல்லா எல்லா பிள்ளைகளையுமே நல்லா தான் இருக்கும். 11ஆம் ஆண்டு 2 மாசம் ஸ்கூல் போனவ. சார் சொன்னாரு, நீங்க எங்க ஸ்கூலுக்கு அனுப்பாடி பரவாயில்ல, நீங்க பிள்ளை எங்கன்னாலும் கொண்டு போய் பாருங்க, கொண்டு போய் சுகப்படுத்துங்கன்னு சேர்வான் சொல்லி அனுப்பிட்டாரு. முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன இப்ப வச்சு பிள்ளைய படிப்பிக்கணும் மட்டும் நமக்கு அவசரம் இல்லை. பிள்ளை சுகமாயினா இப்ப இன்னும் படிக்கலாம். பிள்ளை அவங்க சேர்மாருக்கு தெரியாது தானே. முதல்ல ஆபரேஷன் பண்ணது வீடியோ எல்லாம் போட்டேன். சேர்மாருக்கு எல்லாம் உதவி செஞ்சாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கும் போது அவங்க உதவி செஞ்சாங்க எல்லாரும். பேசுவாவு எல்லாம் செய்வாவு. அவ இப்ப இந்த கண் பார்வை கொண்டு ஒரு கண் பார்வை 18. 11ஆம் ஆண்டு மட்டும் ஸ்கூலுக்கு போனதா?
உடம்பெல்லாம் போக்கியா வருத்தங்கள் நோவுகள் ஏதாச்சும் இருக்கா தலையில வலி ஏதாச்சும் இருக்கா தலையில இல்ல ம் இந்த உடமையா ஃபுல்லா நோவுமா ஒரு சில இடத்த ஒரு நாளைக்கு வரைக்கும் காலில் ஒரு நாளைக்குண்டா கையில் ஒரு நாளைக்கு கழுத்து இல்லாமல் கருத்தெல்லாம் வலிக்கும் என்ன சாப்பாடுகள் அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்குதா என்ன சாப்பிடுறீங்க வளமையா சோறு கறி நல்ல கறியோடையா பிடிச்சதிக்கா இல்ல ஏதாச்சும் ஆசைப்பட்டது ஏதாச்சும் தேவையா காலையில தேங்காயோட சோறு கொடுப்பேன். என்ன சாப்பிட விருப்பம் அதான் விருப்பம் இல்லையா ஒண்ணும் எனக்கு அம்மா அவங்க தாரதே போதும். அப்படியா அவை வயிற்றுல ரெண்டு ஆப்ரேஷன் இந்த பட்டை போட்டிருக்காங்க சலப்பையோட சேர்த்து வகுத்துல கறி. அப்போ அம்மாக்கு தாரதே போதும்ன்றாவே இப்பயும் வலிக்குதா இப்ப நோவு வைக்க கஷ்டமா இருக்கா இப்ப விட தெரிக்கிறது இல்ல இருந்து போட்டு வலிக்கும் வாயத்திரண்டு கதைங்கம்மா உங்களை பார்த்து கேளாம இருக்கு. தகரத்துல வெயில் அடிக்கணும். கண் கூசுதா சரியா அப்ப ஒண்ணும் உங்களுக்கு என்ன தேவை இப்ப சொல்லுங்களேன் இப்ப அண்ணன் மந்திரிக்கும் தானே ஏதாச்சும் என்ன கேட்பீங்க ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா என்ன கேட்பீங்க சொல்லுங்களேன். ஒண்ணு மனசு இல்லையா என்ன தேவை வேண்டா சொல்லுங்களேன். ஒண்ணும் தேவை இல்லையா உங்களுக்கு கிடைக்கிறதே போதுமானது அப்படியா உங்களோட அக்காக்கள் அப்படிதான் சொன்னாங்க தங்கச்சி போயிட்டு பாருங்க அவைக்கு கஷ்டப்படுற உதவி செய்வேன் அதான் வந்தேன் நான் அன்னைக்கு உதவி ஒன்றும் தேவை இல்லையா நான் நினைச்சேன் உங்களுக்கு ஆசைப்பட்டது ஏதாச்சும் இருந்தா அதுகளை வாங்கி தரலாமான்னு நினைச்சேன் மருந்து சமமாக உதவி செய்யணும். மருந்து சமமாங்க நான் எனக்கு ஆசை அறிக்கை உங்களுக்கு எதுவும் ஆசைப்பட்டது இல்லை ஆசைப்பட ஒண்ணும் ஆசை இல்லை உங்களோட மருந்து சொல்லவுதான் சரி இப்ப அதான் நீ தங்கச்சிட்ட கேட்டோம் ஒரு உதவியும் தேவையில்லையாம்னு சொன்னாங்க இல்ல உதவி மருத்துவ செலவு தேவையாம் அவைக்கு ஆசைப்பட்டு வந்து அவட ஆசைக்கு எல்லாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம். என்ன வாங்கி கொடுத்தீங்க சாப்பாடுகள் விரும்பிய சாப்பாடுகள் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். இங்க இப்ப நான் வந்ததுக்கு பிறகு இந்த கொண்டு மாசைக்கு வாங்கி கொடுக்கல. இப்ப அவங்க அண்ணன் மாதிரி அக்கா மாதிரி நம்ம வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. அப்ப அவ சொல்லாட்டியும் உங்களுக்கு தெரியும் தானே என்ன அதுக்கு என்ன விருப்பம் எல்லாம் அவங்க அதுகள் காசு எடுத்து வரும்போது எல்லாரும் எல்லா சாப்பாடும் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. இப்ப என்னட்டு இருந்தா நான் வாங்கி கொடுப்பேன். வேற ஒரு இதுவும் இல்லை. அப்படித்தானேம்மா இப்ப உண்மையிலே சொல்ல போனா இப்படி ஒரு மகள் ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் வயசு போயிட்டு உங்களோட கணவருக்கும் வயசு போயிட்டு உழைக்கல உங்களோட 2 மக்களுக்கும் புருஷனார் இல்லை அப்ப அவங்களும் அவங்க வேலை செஞ்சாதான் ஏன்னா அவங்க சாப்பிடணும்ன்ற மாதிரி இப்ப நாங்க வீட்டோட இருந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருந்தா செஞ்சு பிரிக்கலாம். இனிமே நீங்களும் வெளியில போயிட்டு வேலை செய்யல இப்ப வீட்டுல இருந்த மாதிரி ஒரு தொழில் உண்டு நீங்க கேட்குறீங்க. ஓகே அப்ப கோழி வளர்ப்பு சரி வரும் தானே ஏன்னா கோழி வளர்க்கணும். கோழி வளர்ப்பு அம்மாவுக்கு ஒரு பொருத்தமான ஒரு தொழிலா இருக்கும். ஐயாவும் பாப்பாரு ஏன்னா நாங்க ஆரம்பத்துல காட்டிருந்தோம் சின்ன ஒரு கூடு ஒன்று இருக்கு ஏன்னா நீங்க கொஞ்சமா கோழி வளர்க்குறீங்க ஆனா நாட்டுக்கோழி இல்ல போல மெஷின் கோழி குஞ்சு அப்ப நாட்டுக்கோழி குஞ்சுன்னா வளர்ப்பீங்க ஏன்னா அந்த ஒரு தொழில் ஒன்று அம்மாவுக்கு பொருத்தமானது. அப்ப தங்கச்சிட்ட பேசும்போது அவங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல எனக்கு இதான் ஆசைன்னு கேட்கல ஆனா உங்களுக்கு தெரியும் தானே தற்போதைக்கு இப்ப என்ன தேவைப்படுது இப்ப நாங்க நாங்க அதை உதவி செஞ்சு கொண்டு போறோம் என்ன உதவி உங்களுக்கு தேவை சாப்பாடு அதுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்டா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் காசு அப்ப நாங்க அதை வந்ததுக்கு அந்த உதவியை நாங்க செய்ய
ஓகே. அப்போ இப்போ தற்போதைக்கு சாப்பாடு தங்கச்சிக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு இதை மாதிரி உதவி செய்கிறோம். ஓகேங்க. இப்போ தங்கச்சிட்ட கேட்டோம், இப்போ உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்கக்குள்ள அவள் சொல்லலை. ஆனால் அவங்களோட அம்மாவுக்கு தெரியும் தானே தங்கச்சிக்கு என்னென்ன தேவைண்டு. அதனால் இந்தாங்கம்மா இதில் இந்தாங்க வாங்கிடுங்க. இல்லை இருந்து வாங்கின பிரச்சனை இல்லை. பாருங்க, எண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. இருங்கம்மா நீங்கள் இருந்து பாருங்க. 20,000 ரூபா இருக்கு. இப்போ தங்கச்சிக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக கேட்டது உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று கேட்டீங்க. இப்போ 2 பேருக்கும் வயசு போயிட்டு அவங்க ஒரு வீட்டில இருந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அம்மாக்களுக்கு உதவி செய்யலாம். இப்போ இந்த 20,000 ரூபா வழங்கினது கனடா நாட்டில் இருக்கிற டிலுக்ஷன் ப்ரோ தான் வழங்கினாரு. அந்த ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னம்மா அந்த டிலுக்ஷன் அவருக்கு நன்றி சொல்லி நன்றி. என்ன இப்ப தங்கச்சிக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுங்க. என்ன அவ சொல்லல, உங்களுக்கு தெரியும் தானே என்னண்டு. ஓகே. இப்ப இது நாங்க வந்ததுக்காக இந்த உதவியை செஞ்சிருக்கோம். உங்களுக்கு இப்ப கட்டாயமா தேவைதானே அந்த உதவின்றது. இப்ப நாங்க தந்த 20,000 ரூபா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு தானே தங்கச்சிக்கு சாப்பாடுகள் வாங்கி கொடுக்கறதுக்கு. உதவி செஞ்சா எனக்கு நல்ல வேணும்னு சொன்னா நான் அந்த பிள்ளைகள் நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன செய்யறாக்களுக்கு நன்றி. அதானேம்மா நம்ம இந்த வீடியோவில் உங்களோட நிலைமையை நான் காட்டிருக்கிறேன். என்ன உண்மையை கட்டாயமா உதவி கிடைக்கும். அந்த நம்பிக்கை கூட இருங்க. என்ன நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. எந்த பிள்ளைகள் மாதிரி தான் நான் எல்லாரையும் யோசிச்சு கொள்வேன். நான் ஒருவரையும் போராக்கள் மாதிரி கழிச்சு பார்க்க மாட்டேன். அதால எனக்கு இந்த நிலம் வேண்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் அதானே 2 பிள்ளைகளுக்கு புருஷனார் இல்லாம போயிட்டாங்க. கடைசி பிள்ளைக்கு இப்படியான ஒரு நிலைமையில இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இனிமே நீங்க யோசிக்காதீங்க, சரியா? இப்போ நாங்க வந்திருக்கோம் தானே, இப்போ எங்க மூலமா ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. எனக்கு ஒரு இடத்தால எனக்கு ஒரு உதவியும் கிடைக்கல. இந்த டிஎஸ்எஃப் சாலை பேண்ட் வந்து பார்த்துருக்காங்க. சமுர்த்தியால ஒரு உதவியும் கிடைக்கல. இன்னும் எனக்கு ஒரு இதுவும் கிடையாத கிடைக்கல. எனக்கு ஒரு உதவியும் இது வரைக்கும் கிடைக்கல. என்ன இல்லை. ஓகேம்மா. இப்போ நான் முக்கியமாக வந்தது உங்களோட மக்களோட கடைசி பிள்ளோட ஃபோட்டோ பார்த்தான் உடனே ஓடி வந்தேன் நான். ஓகே, நல்லதே நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நம்ம முடிப்போம். ஓகேங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தோம். இந்த உதவி செஞ்சதுக்கு மிச்சம் நன்றி எனக்கு. ஓகே, இனிமேலும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய உதவிகள் உங்களுக்கு மற்றும் நல்லதுகள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட முடிப்போம், சரியாம்மா? ஓகேங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.